மெட்ராஸ்ல ஒரு வாலிபன் சொல்றான், இதுவரையிலும் 600 கோடி சம்பாதிச்சுட்டேன், அடுத்த 5 வருஷத்துல 800 கோடி டார்கெட் வச்சிருக்கிறேன்றான். 32 வயசு வாலிபன் சொல்றான். அப்போ ஒரு நபரால எவ்வளவு சம்பாதிக்க முடியுது சொல்லுங்க? 600 கோடி சம்பாதிச்சுட்டான் இப்ப 32 வயசுக்குள்ள. அடுத்த 5 வருஷத்துல 800 கோடிக்கு போவான்னு சொல்றான். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் எவ்வளவு வேல்யூபிள் பீப்புள் தெரியுங்களா? அப்ப ஈசாக்க கொண்டு போய் தேவனுக்கு ஆபிரகாம் பலியிடுறப்ப வெளியேறப்பட்டது கொண்டு பலி செலுத்தினான். ஆண்டவர் உங்கள்கிட்ட அப்படிதான் எதிர்பார்க்கிற. நீங்க நினைக்கலாம், இவ்வளோத்தியா கொண்டு ஆண்டவருக்கு கொடுக்கறது, இவ்வளவா கொடுக்கறது ஆண்டவருக்கு? நோ நோ நோ, ஆண்டவருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் எதிர்பார்க்கறது உன் கீழ்ப்படிதலை தான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன? ஆமா, அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவன் கப்பல் வியாபாரியா இருந்தான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. என்ன வியாபாரி? கப்பல் வியாபாரி. பல கோடிகளுக்கு சொந்தக்காரனா இருந்தான். அவன் இயேசுவண்ட வந்த பிற்பாடு பிலிப்பியர் 3:12 சொல்றான், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பை எல்லாத்தையும் தூக்கி ஆண்டவருடைய ஊழியத்துல போட்டுட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.